இருக்கிற அம்மா அப்படின்னு சொன்னாலே என்ன கவிதை வரிகள் சார் ஞாபகம் வரும்? பொட்டு தங்கமே அணியாத கட்டி தங்கமே அம்மா என்று நானே அவர்களை பற்றி எழுதியிருக்கேன். திருப்பி அவர்களை நான் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் பொழுது நான் தான் பொட்டு தங்கம் போட்டிருக்கேனே அப்போ அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா சில பேரை பார்த்தால் பேச தோணாது. இப்போ கோயிலுக்கு முன்னாடி போகிறோம்னு வச்சுக்கோங்க, நிறைய வேண்டுதல்களோடு போவோம். சன்னதிக்கு முன்னாடி போய் நின்னா எல்லாம் மறந்து போயிடும். அப்படி அவர்களை சந்தித்தோன்னே அவர்கள் கேட்ட கேள்வி, பொட்டு தங்கமே அணியாத கட்டி தங்கமே அம்மான்னு சொல்லியிருக்கீங்களே, நான் தான் பொட்டு தங்கம் அணியிறேனே. நாங்கள் பொட்டு தங்கமே அணியும் கட்டி தங்கமே அம்மான்னு சொன்னேன். சிரிச்சிட்டாங்க அவங்க. அவருடைய நினைவாற்றல். அன்பு கட்டளைங்கிற ஒரு படத்தினுடைய 100வது நாள் அப்போ அவங்க அரசியலில் வந்து கொண்டு இருக்கிறார்கள். கொள்கை பரப்பு அந்த பதவியில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதை அன்றைய அமரன் அவர்கள் தொகுத்து வழங்கினார். ஏதோ ஒரு காரணத்தினால அவர் பாதியில் அதை விட்டு அதை போயிட்டார். வாகினியில் அந்த விழா நடக்குது. நான் ஒரு கவிஞனுங்கிற முறையில் நான் விருது வாங்குவதற்காக சென்றவனே என்னை கூப்பிட்டு இந்த அவசர மாப்பிள்ளை மாதிரி மேடையில் ஏற்றிட்டாங்க. நான் மேடையில் ஏறி என்ன பண்ணுறது, இந்த அம்மாவை பார்த்தா இந்த பக்கம் ஒரு 1000 சூரியன் போட்டு லைட்டு போட்ட மாதிரி பரவாயில்லன்னு இருக்காங்க. பேசுறது தெரியாதா, தட்டு மாதிரி. அப்புறம் ஒரு கவிஞனுங்கிற ஒரு உள்ளார ஒரு ஆணவம் இருக்கும்ல, நம்ம சாதிக்கணும்னு. அப்போ நான் அங்கே அந்த மேடையில் கம்பீரமாக முழங்கி, புரட்சி தலைவி அம்மா அவர்களே, தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமே அப்படிலாம் பேசிட்டேன். அதை அவர்கள் கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு தான் தெரியும். அப்படி அவர்களுக்கு நினைவு ஆற்றல் வியக்கத்தக்கக்கூடிய நினைவாற்றல்.